ராணிப்பேட்டை மாவட்டம் கொண்டாம்பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் கொண்டப்பாளையம் கிராமத்தில் அரசு துணை ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புலிவலம், கிருஷ்ணாபுரம், பாண்டியநல்லூர், உடையார்பாளையம், கரிக்கல் மற்றும் நரசிங்கபுரம் உட்பட பல்வேறு கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் புற நோயாளிகளாகவும், காய்ச்சல், தலைவலி, தடுப்பூசி போட்டுக் கொள்ளவும், சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் பெறவும், சிறிய காயங்களுக்கு சிகிச்சை பெறவும் வந்து சென்றனர். இந்த சுகாதார நிலையத்தை நம்பி சுற்றுவட்டார ஏழை எளிய மக்கள் தங்களுக்கு அவ்வப்போது ஏற்படும் காய்ச்சலுக்கு தகுந்தவாறு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் இங்கு பணியாற்றி வந்த செவிலியர் கடந்த ஏப்ரல் மாதம் பணி நிறைவு பெற்று சென்று விட்டார். இந்நிலையில் தற்காலிகமாக வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் துணை சுகாதார நிலையம் திறக்கப்படுகிறது. இங்கு தற்காலிக செவிலியர் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துவிட்டு செல்கிறார். இதனால் மற்ற நாட்களில் பொதுமக்கள் சிகிச்சை பெற மருத்துவமனைக்கு வர முடியாத ஒரு சூழல் உருவாகியுள்ளது. சிறிய காய்ச்சல் என்றாலும் வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியுள்ளது. இது முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை மிகுந்த சிரமத்திற்கு உட்படுத்துகிறது. ஏற்கனவே போக்குவரத்து வசதியும் இல்லை. எனவே இங்கு காலியாக உள்ள செவிலியர் பணியிடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள். அரசு துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடத்தை அரசு உடனடியாக நிரப்பும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் இந்த பகுதி மக்கள். இங்கே ஏற்கனவே இருந்த நர்சம்மா ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டாங்க. இந்த மாதம் 31ஆம் தேதி அவங்க போனதுலேருந்து இங்கே கொஞ்சம் யாரும் வர்றதில்லனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி வட்டம் இருக்கிறவங்கெல்லாம் உடம்பு சரியில்லை, அடிக்கடி போகணும் வரணும்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆட்டோ கிடைக்கிறதில்ல, குழந்தைகளை எடுத்துன்னு போகிறதுக்கு திடீர்னு முடியல. இங்கே நிரந்தரமாக ஒரு ஆள் எங்களுக்கு நர்சமாவையோ டாக்டரம்மா யாரோ போடணும் சார். நீங்கள் இந்த ஆஸ்பத்திரியில் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் இங்கே அடிக்கடி வந்து போயிட்டுருப்பாங்க. இப்போ ஏப்ரல் மாதத்தில் இங்கே இருந்த இவங்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அடுத்து யாரையும் பெர்மனெண்ட்டாக இங்கே அப்பாயிண்ட் பண்ணல. இப்போ ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சல், தலைவலி, ஜுரம் அப்படின்னா கூட இங்கேருந்து சோளிங்கர் ஆஸ்பத்திரிக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. இதை இங்கே ஒருத்தரெல்லாம் இங்கேயே பெர்மனெண்ட்டாக ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்க பிரச்சனையெல்லாம் இருக்காது. இன்னொன்று, இங்கே வேக்சின் இதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் நார்மலாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன வியாதிகளுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணணும்னா இங்கே பெர்மனெண்ட்டாக ஒருத்தர் இருக்கணும். இதுக்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இங்கே ஒரு ஸ்டாஃபை பெர்மனெண்ட்டாக இம்மீடியட்டாக அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். சத்தியம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சாம்வேல் டேவிட்டுடன் செய்திக்குழு.